கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த அருளுரை துளிகள் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கக்கூடிய வேத பகுதியானது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 6 வரைக்குள்ள வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். விசேஷமாக முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். அதோடு கூட அந்த பகுதியில் இருந்துதான் நாம் இந்த நாளிலும் கூட சிந்திக்க இருக்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். முதல்ல நாம் கவனிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இது எழுதுவதின் நோக்கமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் கவனிக்கக்கூடிய மிக பிரதான ஒரு காரியமாக இது இருக்கிறது. ஒருவேளை பாவத்திலே இருக்கிற அல்லது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு பாவம் என்பது அவர்களுக்கு நிதானிக்கக்கூடிய நிலைமையிலே இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பாவம் என்பது மிகப்பெரிய ஒரு குறைவாகவோ அல்லது அவருடைய வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய அதை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாகவோ இல்லாமல் இருக்கலாம். ஏனால் பாவத்தை உணர்கிறவர்கள், பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டவர்களுக்குத்தான் இந்த பாவத்தினுடைய விளைவு, பாவத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த பிரதிபலன், அதனுடைய தண்டனை என்ன என்பதை குறித்து பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அதிகமான வாய்ப்பு உள்ளதே தவிர, பாவ மன்னிப்பு பெறாத பிற ஜாதிகள் புறஜாதிகள் அதை குறித்து பெரும்பாலும் அதை சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை, அதை சிந்திக்கிறவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே இப்போ யோவான் எழுதும்போது இங்கே தெளிவாக எழுதுகிறார், என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த முதல்ல நான் சிந்திக்கக்கூடிய காரியம், நான் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் நான் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் பாவம் செய்வேனானால் பாவத்துக்கான தண்டனை என்ன என்பதை குறித்தும் நாம் எச்சரிக்கப்பட்டு கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னால் எபேசியர் 6:23 வாசிக்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணம். ஏனால் பாவத்தினுடைய சம்பளம் மரணமாக இருக்கிறபடினாலே இந்த பாவத்தின் மரணத்தை நான் அங்கீகரிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, அல்லது நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் ஆகவேதான் அவர் எழுதுகிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்கிறார். அப்போ ஒருவேளை நாம் பாவம் செய்தாலும் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதற்காக நான் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்வதற்காக இந்த காரியம் எனக்கு சொல்லப்படவில்லை. ஏனென்றால் நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆகையால் என்ன சொல்வோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ கூடாதே என்று சொல்லி இங்கே பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது இங்கே தெளிவாக எழுதுகிறார். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவர் எனக்காக இருக்கிறார் என்பதற்காக நான் ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருந்தோமானால் என்னுடைய பாவத்தினுடைய விளைவு எனக்கு மரணத்திலே கொண்டு போய் விடும் என்பதை நான் மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்திலே நாம் பாவத்தை பிறப்பிக்கக்கூடிய வழிகள் நம்முடைய சுபாவங்களிலே காணப்படுகிறது. சாதாரண விஷயம் இச்சை என்று நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். அந்த இச்சை தான் மிகப்பெரிய பாவங்களிலே நம்மை விழச் செய்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் இங்கே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதாவது ஆசை, மற்றவர்களைப் போல நான் வாழ வேண்டும் என்ற விருப்பமும் ஆசையும் வரும்போதுதான் இந்த இச்சை என்ன ஆகுது, அங்கே
பாவமாக கன்வெர்ட் ஆகுது. நாம் பாவம் செய்யாதபடிக்கு தான் இந்த வார்த்தைகள் அவர் எழுதியிருக்கிறாரே தவிர, எந்த சூழ்நிலை பாவத்திலே விழுந்து விட்டு தப்பித்துக் கொள்வதற்காக உனக்காக ஒருத்தர் பரிந்து பேசுகிறவர் இருக்கிறபடினாலே இந்த பாவத்திலே நான் நிலைநிற்கலாம் என்ற சிந்தையிலே அவர் எழுதவில்லை. ஏனால் அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறானே தவிர எந்த சூழ்நிலையில் தேவன் நம்மை சோதிக்கிறவர்கள். அப்போ சுய இச்சை அப்படின்னு சொல்லும் போது அதுதான் இங்கே அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த மரணத்திலிருந்து, இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து உங்களையும் என்னையும் தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து நமக்காக கிருபாதார பலியாக அவர் நமக்காக பலியிடப்பட்டார் என்பதை குறித்து தான் அடுத்த வசனங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதினாலே நாம் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கை உள்ளவர்களாய், கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் இதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நாம் பாவத்தில் நிலைநிற்காதபடி, பாவத்திலிருந்து தப்பித்து இந்த பாவ மரணத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு கிறிஸ்து எனக்கு இருக்கிறார், எனக்காக அவர் என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் கடைசி வரைக்கும் வாழும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை அவருடைய வழிகளை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். தேங்க்யூ.